பொருட்களுக்கு நாங்கள் விலைகளை குறைப்போம், எரிபொருளுக்கு விலையை குறைப்போம், மின்சார கட்டணத்தை குறைப்போம், 9,000 6,000 ஆக்குவோம், 6,000 3,000 ஆக்குவோம் என்று பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலே அவ்வாறான விடயங்களை சொல்லி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் பாராளுமன்ற தேர்தலின் பின்னரும் இன்னும் எந்த ஒரு பொருட்களின் விலையையும் குறைக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. மாறாக அரிசியினுடைய விலை, தேங்காயினுடைய விலை என்று, ஓயில் சாதாரணமான ஓயிலுடைய விலை, எரிபொருள் விலை என்று எல்லாம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கு அரசாங்கம் பொருட்களுக்கு விலைகளை குறைத்து அந்த மக்களுடைய நாட்டினுடைய பொருளாதார சுமையை அந்த மக்கள் மீது சுமத்தாமல் அந்த மக்களுக்கு முடியுமான வரை அந்த அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்க வேண்டும். அதே போன்று அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுடைய விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்கள் அந்த பொருட்களை குறைந்த விலையில் எடுப்பதற்கான வசதிகளை அரசாங்கம் செய்யும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அஸ்வெஸ்ம பற்றி என்று ஜனாதிபதிகள் பேசினார்கள், பலரும் இங்கு பேசினார்கள். அஸ்வெஸ்மையினூடாக மாணவர்களுக்கு அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொப்பி புத்தகங்கள் வாங்குவதற்காக 6,000 ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அரசு உத்தியோகத்தர்கள் அவர்களும் மிக கஷ்டமான சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய பொருளாதார சுமைக்கு மத்தியிலே பொருட்களுக்கு விலை அதிகமான நிலையிலே மிக குறைந்த சம்பளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு சீர்குலைவு அனுப்பப்பட்டிருக்கிறது. 4,000 ரூபாய் தான் ஒரு மாணவருக்கு வழங்க முடியும் என்றும் அதுவும் வட்டியோடு கடனாக வழங்குகிறார்கள். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, அந்த நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் அந்த அஸ்வெஸ்ம திட்டத்தின் 6,000 ரூபாயை கடனாக கொடுங்கள். ஆனால் வட்டி இல்லாத கடனாக 6,000 ரூபாய் அதை கொடுப்பதனூடாக அவர்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.